அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். முதலில் வெளிநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு பாராளுமன்றில் நாளை அஞ்சலி, இறுதிக்கிரியை திருமலையில் அரசு நிகழ்வாக நடைபெறும் என்கிறதான ஒரு செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாகிறது. இந்தியா வருமாறு சஜித்துக்கு அழைப்பு. எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு வருகை தருமாறு அந்த நாட்டு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. பஸ் கட்டணம் குறைவடைந்தது. சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் இரங்கல். நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டவர் ஜனாதிபதி சம்பந்தனுக்கு இரங்கல். ஒரு தேசிய தலைவராக ரா சம்பந்தன் நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் போராட்டம். கடற்படை சிப்பாய் உயிரிழப்பு கண்டித்து யாழில் போராட்டம். கடற்படை சிப்பாய் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் நேற்று திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. காயங்கள் காரணமாக ஒவ்வொரு நாளும் நாட்டில் 32 பேர் உயிரிழக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 32 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்குள்ளாகி இறக்கின்றனர். இவ்வாறு வருடாந்தம் 12,000 உயிரிழப்புகள் நிகழ்கின்றன என்று சுகாதார அதிகாரிகளின் தரவுகள் தெரிய வந்துள்ளன என்கிறதான இந்த செய்தி முதல் பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்கவும் முடியாதவர் சம்பந்தனுக்கு பழனிசாமி இரங்கல். அரசு நிர்வாக அதிகாரிகளுக்கு ரூபாய் 25,000 கொடுப்பனவு. பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்க கிளிநொச்சி நகரில் கூடைகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கதிர்காமம் ஆலயத்தில் உதவி பூசகர்கள் மோதல். ஜனாதிபதியின் கருத்துக்கு எதிராக இன்று கருப்பு பட்டி போராட்டம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம். ஜனாதிபதியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாடசாலைகளுக்கு முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணிக்கு கருப்பு பட்டி அணிந்தவாறு போராட்டம் நடைபெறும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. காணியில் பலாக்காய் பறித்த தாயாரை தாக்கிய தனியன். இரவு உணவுக்காக மகனின் காணியில் பலாக்காய் பறித்த தாயார் கடுமையாக தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலை அவருடைய மகன் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார் என்று தெரிய வருகின்றது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவில் பியூமி முன்னிலையானார். மணவாள கோல திருவிழா என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, ஸ்டாலின் ஆட்சி காலம்தான் திமுகவின் இருண்ட காலம், அன்புமணி சுட்டிக்காட்டு. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி. முதல்வர் கனவுடன் கட்சி ஆரம்பம். நடிகர் விஜய் மீது திருமா விமர்சனம். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, தமிழர்களின் சமத்துவம், கண்ணியம், நீதிக்காக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் சம்பந்தன் மறைவுக்கு ஜெயசங்கர் இரங்கல். இலங்கை தமிழ் தலைவர் திரு ரா சம்பந்தன் அவர்களின் மறைவு செய்தி அறிந்து ஆழ்ந்த துயரடைந்தேன் என்கிறதான அந்த செய்தியும் தொடர்ச்சியாக பிரசுரமாக இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களின் தலைமகனின் பேரிழப்பு, ஹரிஸ் எம்பி இரங்கல். சம்பந்தனுக்கு சஜித் இரங்கல். இலங்கை அரசியலின் சகோதரத்துவத்துக்கு ரா சம்பந்தன் மறைவு பெரும் இழப்பாகும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்கு பேரிழப்பு, அங்கே எம்பி அனுதாபம். கொள்கை வேறு கோட்டை வேறு, ஆனாலும் எங்களது அஞ்சலிகள். சம்பந்தனின் மறைவு குறித்து டக்ளஸ் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களின் உரிமை குரலாக ஒலித்தவர் சம்பந்தன். வடக்கு மாகாண ஆளுநர் இரங்கல். அசைக்க முடியாத உறுதி கொண்டவர் சம்பந்தன். நாமல் ராஜபக்ச இரங்கல் என்கிறதான இந்த செய்தியும் தொடர்கிறது. சட்டவிரோத அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஆளுநர்கள். சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள வேளையில் ஆளுநர்கள் சட்டவிரோத அரசியல் நியமனங்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழில் போராட்டம். கிருணிகா மேன்முறையீடு என்கிறதான ஒரு செய்தி. அரசு அதிகாரிகளுக்கு விசேட கொடுப்பனவு. அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 25,000 ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பத்ரானியனில் மர்மமான முறையில் தீக்காயங்களுக்கு உள்ளானவர் பலி. கடலில் நீராட சென்ற 17 வயது மாணவன் மாயம். பாடசாலை அதிபரின் அலுவலகம் உடைக்கப்பட்டு பணம் திருட்டு. பதில் சட்டமா அதிபராக நேற்று பதவியேற்ற பாரிந்த ரணசிங் என்கிறதான ஒரு செய்தி. மருத்துவ நிபுணர்களின் வெளியேற்றம். திணறும் இலங்கையின் சுகாதாரத்துறை. 2 வருடங்களில் 400 பேர் வெளிநாடுகளில் தஞ்சம். இலங்கை மருத்துவர்கள் 5,000 வெளிநாட்டில் பயிற்சி பெறுவதற்கு
தகுதி பெறும் சோதனையில் வெற்றிகரமாக சித்தியடைந்துள்ளமை சுகாதார அமைச்சுக்குள் கவலையை அதிகரித்திருப்பதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மந்திகையில் விபத்தில் சிக்கியவர் சிகிச்சை பயனின்றி இழப்பு. மகனின் தாக்குதலில் தந்தை உயிரிழப்பு. அனுராதபுரத்தில் சம்பவம். அனுராதபுரம் பிரதேசத்தில் கிரிப்பிட்டியாகம பகுதியில் மகனால் தாக்கப்பட்டு தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இளையனை வெளிநாடு அனுப்புவதாக பண மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. ரணிலை ஆதரிக்காத பிரமுனவுடன் வார இறுதியில் முக்கிய கலந்துரையாடல். புதிய எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு அனுமதி. சந்தேகம் எழுப்பும் தொழிற்சங்கங்கள் என்கிறதான ஒரு செய்தி. விபத்தில் இளைஞர் பலி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது சாய்ந்தமருதை உலகறிய செய்த சக்ரான் பயங்கரவாத குழுவினர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சாய்ந்தமருது என்ற ஊரை பற்றி உலகம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று உலகில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இடமாக சாய்ந்தமருது உள்ளது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ளவர்களுக்கும் தெரியும். இதற்கு காரணம் சாய்ந்தமருது பகுதியில் சக்ரான் பயங்கரவாத குழுவினர் மறைந்திருந்து செயற்பாடு அங்கு இடம்பெற்ற குண்டு தாக்குதலுமாகும் என கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 75வது அகவையில் தடம்பதிக்கும் சல்லியம்மாள் மகா வித்தியாலயம் என்கிறதான படத்திலும் கூடிய ஒரு செய்தி. அல் அஸ்ரக் தேசிய பாடசாலையின் 20 வயது மகளிர் கரம் அணி சாம்பியன். 9 மாணவிகளுக்கு வெற்றி பதக்கம் என்கிறதான ஒரு செய்தி. திருக்கோணேஸ்வரத்தின் புனிதத்தை பாதுகாக்க கோரி பேரணி. இயற்கை நீதி கோட்பாட்டை பின்பற்றி பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுக என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது தற்கொலை தாக்குதலில் 18 பேர் உடல் சிதறி பலி. நைஜீரியாவில் தீவிர குழுவின் பெண்கள் பிரிவு நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் சிக்கி 18 பேர் உடல் சிதறி பலியாகினர். எந்த வேட்பாளருக்கும் 50% ஆதரவில்லை. 2ஆம் சுற்றில் ஜனாதிபதி தேர்தல். எதிர்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. வெளிநாட்டு மாணவர்களின் விசா கட்டணம் அதிகரிப்பு. ஆஸ்திரேலியா அறிவிப்பு. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பிரான்சில் வெடித்தது வன்முறை. வர்த்தக நிலையங்கள் வாகனங்கள் தீக்கிரைங்கிறதான ஒரு செய்தி. ரணிலையே மொட்டு ஆதரிக்க வேண்டும். இது நாமலுக்கான நேரம் அல்ல என்கிறார் எஸ்பி. இது நாமல் ராஜபக்சவுக்கான நேரம் அல்ல. எனவே ராஜபக்சக்கள் ஒரு அடி பின்வாங்கி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நெல்முத்து விநாயகருக்கு குடமுழக்கு என்கிறதான ஒரு செய்தி. 2 பஸ்கள் மோதி விபத்து. 15 பேர் காயம். புலிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கிய அரசியல் கட்சிகளை விசாரியுங்கள். நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தல். ரயில் மீது கல்வீச்சு. சிறப்பு போலீஸ் பிரிவுகளை நிறுவ ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் டிரான் அலெக்ஸ் என்கிறதான ஒரு செய்தி. சாவகச்சேரி விபத்தில் மருத்துவர் படுகாயம். பூந்தொட்டியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 உயிரிழப்பு. மடு எண்ணெயின் திருவுருவ முத்திரை வெளியிடப்பட்டது. ஆடி மாத திருவிழா இன்று என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பெரமுனவின் எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவளிப்பர். அமைச்சர் காஞ்சன விஜயசேகர. சகலரும் சேர்ந்து வாழ்வோம் என உலகறிய சொன்னவர் சம்பந்தன். மனோ கணேசன் எம்பி இரங்கல். பாராளுமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நெடுந்தீவு கடற்பரப்பில் 25 இந்திய மீனவர்கள் கைது. அமைதியான இலங்கையை காண விரும்புகிறது கனடா. தூதுவர் எரிக் வோல்ஸ் கருத்து. கனடா அமைதியான வளமான மற்றும் நல்லிணக்கமான இலங்கையை காண விரும்புகின்றது என இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனடா தூதுவர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுடன் மீண்டும் இணைய போவதில்லை விமல் வீரவம்ச திட்டவட்டம். தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட பெரும் தலைவரை இழந்துவிட்டோம். சம்பந்தனுக்கு ஸ்ரீதரன் எம்பி இரங்கல். ரூபாவின் பெறுமதி உயர்வு என்கிறதான ஒரு செய்தி. குழந்தை உறக்கத்தில் இருந்த வேளை திடீரென தீப்பற்றி எரிந்தது வீடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. அரசின் பொருளாதார திட்டத்துக்கு எதிராக எவரேனும் செயற்பட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும். அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. ரணில் அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் பொருளாதார வேலை திட்டத்துக்கு புறம்பாக செயற்பட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு குகதாசன் என்கிற செய்தி. சம்பந்தனின் சந்திப்புகள் இனிய நினைவுகளாகும். இரங்கல் செய்தியில் பாரத பிரதமர். சம்பந்தனின் இறுதிக்கிரியை ஞாயிறு திருகோணமலையில் நாளை பாராளுமன்றத்தில் அஞ்சலி. வடமராட்சியில் எரிகாயத்துக்குள்ளானவர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. கடன் மறுசீரமைப்பு விவாதம் ஒத்திவைப்பு. ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள் இந்த வருடமும் அடுத்த வருடமும் நடாத்தப்படும். ஜனாதிபதி ரணில் மீண்டும் வலியுறுத்து. கணவன் கண்முன்னே இளம் குடும்ப பெண் தூக்குட்டு உயிர்மாய்ப்பு. ஆணிக்கோட்டையில் சம்பவம்.
கடன் மறுசீரமைப்புக்கு பின் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மேலும் ஆதரவளிக்க தயார், அமெரிக்கா உறுதியளிப்பு. மருந்தகத்தை சோதனையிட்ட அதிகாரிகளை பூட்டி வைத்த கடை உரிமையாளர் ஜாலில் கைது போன்ற செய்திகள் தான் இன்றைய முன்பக்க செய்திகள். விளம்பரியிலே உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் மீனவர்களை விடுவிக்க கோரி சாலை மறியல் போராட்டம். அதாவது எல்லை தாண்டி மீன்பிடித்த 4 நாட்டுப்படகுகளையும் அதில் இருந்த 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளமையை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் நேற்று காலை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஒரு செய்தி. மீண்டும் போராட்டத்துக்கு தயாராகும் இலங்கை ஆசிய சங்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆலயத்தின் புனிதத்தை பாதுகாப்போம், திருக்கோணேஸ்வரத்தில் போராட்டம். தன்னை விடுவிக்குமாறு கோரி கிருணிகா மேன்முறையீடு, வெற்றிலை செய்கையை விஸ்தரிக்க நடவடிக்கை. ஈப்போசா தனியார் பஸ் மோதி விபத்து, 15 பேர் மருத்துவமனையில் போன்ற செய்திகள் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் ஓய்வை அறிவித்த 3 ஜாம்பவான்கள் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. வெற்றியுடன் விடைபெற்ற ராகுல் டிராவிட் என்கிற செய்தி. தேர்தல்களை ஒத்திவைக்க அரசாங்கம் சதி முயற்சி. அமைதியான இலங்கைக்கான கனடா விரும்புகிறது, எரிக் வால்ஸ். தீவிரமடையும் எலிக்காய்ச்சல், இந்த ஆண்டில் இதுவரை 5000 பேர் அடையாளம் என்கிற ஒரு செய்தி. சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் சம்பந்தனின் மறைவுக்கு இரங்கல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டின் பிளவுகளை குறைக்க பாடுபட்ட தலைவர் சம்பந்தன், ஜனாதிபதி இரங்கல். சம்பந்தனின் இழப்பு காலத்தின் பேரிழப்பு, அஞ்சலி நிகழ்வில் சிறிதர் நம்பி. கொள்கை வேறு கோட்டை வேறு, ஆனாலும் அஞ்சலிகள். அமைச்சர் டக்ளஸ். தனது முழு வாழ்க்கையையும் தமிழர்களுக்காக அர்ப்பணித்தவர், இந்திய வெளிவார அமைச்சர் இரங்கல். தமிழகத்திற்காக ஒலித்த குரல் மௌனித்து விட்டது ஆளுநர், வடக்கு மாகாண ஆளுநர். பெரும் பலத்தினை தமிழினம் இழந்துள்ளது, இந்து குருமார் அமைப்பு போன்ற இரங்கல் செய்திகள் காணப்படுகின்றன. நெடுந்தீவு கடற்பரப்பில் 25 தமிழக மீனவர்கள் கைது என்கிற செய்தி. கலாதரம் இதழ் 5 ஆக்கங்கள் கோரல். வயந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் ஜாலில் போராட்டம். அதாவது வயந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் ஜாலில் போராட்டம். சட்டத்துக்கும் மனிதுரிமைகளுக்குமான நிலையத்தினால் மனிதுரிமை டிப்ளோமா கற்கன்றையை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஜாலிந்த கல்லூரி சபாலிங்க மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்டிருக்கின்ற படமும் இங்கே பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்துக்கு சென்றால் போரை முடிக்க உக்ரைன் முடிவு என்கிற செய்தி. போரை முடிக்க உக்ரைன் முடிவு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பைடன் போட்டியிட வேண்டும், குடும்பத்தினர் வலியுறுத்து. கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவடைந்த நிலையில் வடகொரியா ஏவுகணை பரிசோதனை. பிரான்சில் வெடித்தது கலவரம். தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலையில் துடைத்தெறியப்பட்டது மைக்ரோனின் கட்சி. வர்த்தக நிலையங்கள் வாகனங்கள் தீக்கிரை. வன்முறைகளால் 3 உயிரிழப்பு, பலர் காயம். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து எதிர்த்தரப்பினர் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. இந்து மத தர்மமே கையொடுக்கும், பிரதமர் ரிஷி சுனக் என்கின்ற செய்தி. தென்கொரிய பாடலை கேட்ட வடகொரிய இளைஞனுக்கு மரண தண்டனை. மாணவர் விசா கட்டணத்தை 2 மடங்காக்கியது ஆஸ்திரேலியா. நல்லூர் மூத்தவினர் கொடியேற்றம் நாளை. இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளை தடுக்க கோரி மீனவர்கள் போராட்டம். அதாவது இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தி குறித்த சம்பவத்துக்கும் கண்டனம் தெரிவித்தும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த கோரியும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜம்போ நிலக்கடலை செய்கை பாதிப்பு. இணுவில் கந்தசுவாமி கோவில் மகோற்சவம். கொக்கோ மூலம் டார்க் சாக்லேட் முல்லையில் பரீட்சாத்த முயற்சி வெற்றி அளிப்பு. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வவுனியாவில் கவன ஈர்ப்பு என்கிற செய்திகள் காணப்படுகின்றன. மடு அன்னையின் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை நேற்று வெளியீடு. பொய் சொல்லி ஏமாற்றி மக்களின் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் சஜித். மோட்டார் சைக்கிள் விபத்து, 2 உயிரிழப்பு. கதிர்காமம் ஆலயத்தில் பூசகர் இடையே மோதல் என்கின்ற செய்திகளும் காணப்படுகிறது. பெட்ரோல் விலை குறைந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறையாது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. இவைதான் இன்றைய விளம்பரினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சம்பந்தனின் இறுதிக்கிரியை திருமலையில் ஞாயிறன்று, நாளை நாடாளுமன்றில் அஞ்சலி. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் அவரது சொந்த இடமான திருகோணமலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அரச நிகழ்வாக நடைபெற உள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தமிழர்களின் நீதிக்காக பாடுபட்டவர் சம்பந்தன், மோடி இரங்கல். தமிழர்களின் கண்ணியத்துக்காகவும் நீதிக்காகவும் சம்பந்தன் தொடர்ந்து பாடுபட்டார் என்று இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் இடத்துக்கு கோதாசன் என்கிறதான ஒரு செய்தி. பெருந்தலைவர் சம்பந்தனுக்கு வட்டு தமிழரசில் அஞ்சலிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனின் மறைவுக்கு
வட்டுக்கோட்டை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான இ சரவணபவனின் தலைமையில் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அதிகார பகிர்வுக்காக அயராது உழைத்தவர் தமிழக முதல்வர் இரங்கல். பாடசாலைகள் முன் இன்று ஆர்ப்பாட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்திய மீனவர்கள் நேற்று நெடுந்தீவில் கைது என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கோப்பாயில் கொலை, ஒருவர் நேற்று கைது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது குற்றவியல் வழக்குகள் இனி விரைவில் முடியும், சட்ட விதிகளில் திருத்தம். குற்றவியல் வழக்குகளை விரைவாக தீர்க்கும் நோக்கத்துடன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மனு பேரம் அல்லது மனு ஏற்பாட்டு விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அபிவிருத்தி பணிகள் சீனாவால் கடன் வசதி என்கிறதான ஒரு செய்தி. மாணவர்களின் பாதுகாப்பு முன்மொழிவு சமர்ப்பிப்பு. இலங்கை கனியவளத்திலும் கண் வைத்தது அதானி குழு என்கிறதான ஒரு செய்தி. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி மற்றும் மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையின் 3வது திட்டம் ஒன்றையும் முன்மொழிந்துள்ளது. இலங்கையின் கடற்படுக்கையில் பெறுமதிமிக்க கனிமங்களை தோண்டுவதற்கான முன்மொழிவை அதானி நிறுவனம் முன்வைத்துள்ளது. போதை வியாபாரம், கடற்படையினர் கைது. பாலித்த மகனுக்கு பிணை என்கிறதான ஒரு செய்தி. தேர்தல் பணிக்கான கொடுப்பனவை அதிகரிக்க என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அபிவிருத்தி பணிகள் சீனாவால் கடன் வசதி. மக்களின் பாதுகாப்பு முன்மொழிவு மாணவர்கள் சமர்ப்பிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தடை உத்தரவு நீங்கின் மருந்து விலை குறையும். உறவுகளை தேடி யாழில் போராட்டம். மீனவரை விடுவிக்குமாறு ராமேஸ்வரத்தில் மறியல் என்கிறதான ஒரு செய்தி. கோணேஸ்வர ஆலயத்தின் புனிதத்தை பாதுகாக்க அமைதி போராட்டம். திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் புனித தன்மையை பாதுகாக்க கோரி திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபை தொண்டர்கள் மற்றும் சைவ அடியார்கள் இணைந்து ஆலய பரிபாலன சபை பணிமனைக்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை அமைதி போராட்டத்தை முன்னெடுத்தனர். எரிபொருள் நிரப்பு நிலைய அனுமதியில் சந்தேகம். தமிழக மீனவர்களின் விடயத்தில் இந்திய மத்திய அரசு அக்கறை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சராக செயற்படுவதற்கு தயார் முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்க தெரிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் பெரும் வெள்ளம் என்கிறதான ஒரு செய்தி. வலதுசாரிகள் முன்னிலை பாரிஸில் வன்முறை. பிரான்ஸ் தலைவர் பாரிஸின் சில பகுதிகளில் வன்முறை வெடித்துள்ளதோடு பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் பணத்தில் தேர்தல் பரப்புரை அன்றகுமார குற்றச்சாட்டு. நிதி ஒழுக்கம் பற்றி பேசும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 875 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒதுக்கியுள்ளார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கடற்படை சிப்பாய் சாவு, இலங்கை அரசு கரிசனை. வானிலை எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதனால் அரபிக் கடல் பகுதியில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சீன நிறுவனத்துக்கு கைமாறிய ஒப்பந்தம் நீதிமன்றில் வழக்கு. ரணசிங்க பதவியேற்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கடன் மறுசீரமைப்பு, நாடாளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதி விசேட உரை. பஸ் கட்டணம் குறைப்பு. கடற்படை சிப்பாய் இறப்பு, கைதான மீனவர்கள் குற்றமற்றவர்கள். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் வக்காலத்து. ஸ்ரீலங்கா கடற்படை சிப்பாய் ஒருவர் கடலில் விழுந்து உயிரிழந்தமைக்கான ஒரு குற்றமும் செய்யாத 10 தமிழக மீனவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மருந்தகத்தை சோதனையிட்ட அதிகாரிகளை கடைக்குள் வைத்து பூட்டிய உரிமையாளர், போலீசாரால் அவர் கைது. யாழ்ப்பாணத்தில் மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்ற அரசு அதிகாரிகள் இருவரை மருந்தகத்துக்குள் வைத்து பூட்டிய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பிரதேச செயலக பண்பாட்டு விழா. தவறான முடிவெடுத்து அதிபர் மரணம். தவறான முடிவெடுத்து ஓய்வு நிலைய அதிபர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் மீசாலை வடக்கு கொடியாமம் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. தவறான முடிவெடுத்து குடும்ப பெண் இறப்பு. கடற்படை சிப்பாய் சாவு, இந்திய மீனவர்களை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் மீனவர்கள் போரும். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை ஸ்ரீலங்கா கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மறைவுக்கு நீதி கோரி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீனவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தி: முழு நாட்டையே சோகமயமாக்கிய தமிழின தலைமகன் சம்பந்தனின் இழப்பு என்கிறவாறு ஒரு செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழின தலைமகன் சம்பந்தனின் இழப்பு தொடர்பாக வடகிழக்கெங்கும் அஞ்சலி நிகழ்வுகள், உலகத் தலைவர்களும் அனுதாபம். பாராளுமன்றத்தில் நாளை அஞ்சலி, ஞாயிறு திருமலையில் இறுதிக்கிரியை அரசு நிகழ்வாக நடாத்தவும் முடிவு. மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். 17ஆம் தேதிக்கு முன்னர் சுதந்திர கட்சியை தம்பசமாக்க சந்திரிகா குழு தீவிரம்.
பிரதமர் மோடி இரங்கல், ஜெய்சங்கர் அனுதாபம், தமிழக முதல்வரும் அஞ்சலி. சம்பந்தன் எம்பி பதவி குவதாசனுக்கு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. ராஜபக்சர்களுடன் இருக்கும் வரை ரணிலுக்கு சைத்தரப்பினர் ஆதரவு கிடைக்காது என்கிற செய்தி. மக்கள் ஆதரவு கிடைக்காதால் விமல் கமன்பிலும் மீண்டும் மொட்டுடன். சோதனையிடச் சென்ற அரசு உத்தியோகஸ்தர்கள் பூட்டி வைப்பு, யாழில் மருந்து உரிமையாளர் கைது. குளியலறைகளை குறிவைத்து பொருத்தப்பட்ட கமராக்கள், யாழில் பராமரிப்பில்லம் மீது விசாரணை. வேட்பாளரை நிறுத்துவதில் மொட்டுத்திறப்பு உறுதி, மஹிந்த வீட்டில் கூடி தீர்மானம். யாழில் பிரபல சைவ உணவகத்துக்கு சீல், சுகாதார சீர்கேடு எச்சரிக்கையும் உதாசீனம் போன்ற செய்திகள் காணப்படுகின்றது. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், சாவச்சேரி வடக்கு மீசாலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய மணவாள கோல விழா இதுவரை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எரிவாயு விலை இன்று மாறும் என்கிற ஒரு செய்தி. எரிபொருள் விலை குறைந்தாலும் நாங்கள் கட்டணத்தை குறைப்போம், முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் விடாப்பிடி என்கிற செய்தி. பஸ் கட்டணங்கள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைப்பு. இன்று ஜனாதிபதி உரை விவாதம் இடம்பெறாது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனின் புதவுடலை இறுதி மரியாதைக்காக நாளை 3ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை பாராளுமன்ற வளாகத்தில் வைப்பதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் இடம்பெற இந்த வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதியின் விசேட உரை மட்டும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதுடன் அன்றைய தினம் இடம்பெறும் விவாதத்தையும் நடாத்துவதில்லை என ஆளும் கட்சியின் இணக்கப்பாட்டுடன் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் ஆளும் எதிர்க்கட்சிகளின் இணக்கப்பாட்டுடன் இம்முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகநதீர தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழினம் தமது பெரும் பலத்தினை இழந்துவிட்டது, இந்து குருமார் அமைப்பு அனுதாபம். பாலியல் துஷ்பிரயோகம், கோடீஸ்வர வர்த்தருக்கு வெளிநாட்டு பயணத்தடை. பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் கோடீஸ்வர வர்த்தர் ஒருவருக்கு கோட்டை நீதிவான் கோசல சேனாதிர வெளிநாட்டு பயணத்தடையை விதித்துள்ளார். வர்த்தக விவகாரங்களை ஆராய்வதற்கே கடந்த மே மாதம் 7ஆம் தேதி கொள்ளுப்பட்டி நட்சத்திர ஹோட்டலில் சென்ற ஒருவரை இந்த வர்த்தகர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போலீசார் நீதிமன்றம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அமைய சந்தேகநபரான வர்த்தருக்கு பயணத்தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சந்தேகநபரான வர்த்தர் நீதிமன்ற உத்தரவை மீறி நாட்டை விட்டு வெளியேறினால் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் புனிதத்தன்மையை பாதுகாக்க கோரி கவனி ஈர்ப்பு, கடைகளை வேறிடத்துக்கு மாற்ற கோரி மகஜர் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கருத்து தெரிவித்தமைக்காக கைது, புலனாய்வுக்கு எதிராக முறைப்பாடு, மனிதுரிமை செயற்பாட்டாளர் ஸ்ரந்த அமரசிங்க. போதையில் பயணிகளை இடைநடுவில் விட்டுச் சென்ற ரயில் சாரதி கைது. கட்டுமான ஒப்பந்ததாரர்களுக்கு செலுத்த முடியாத 200 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கல் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அந்த செய்தி காணப்படுகின்றது. நல்லூர் கந்தன் பெருந்திருவிழா காலத்தில் ஆலய சூழலில் புனிதம் பேணப்பட வேண்டும், மாநகர சபையிடம் வேலன் சுவாமிகள் கோரிக்கை. பெட்ரோல் கொண்டு தாக்குதலுக்குள்ளானவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழப்பு. கடற்கரை கரப்பந்தாட்டம் ஆண்கள் பிரிவில் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி சாம்பியன். நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்த 25 மீனவர்கள் கைது. திருவாசக சொற்பொழிவு, சைவ வாழ்வியலில் திருவாசகம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக வருடாந்த திருவாச சிறப்பு சொற்பொழிவு பன்னாளை சிவபூதவராயர் ஆலய பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழ் சேலம் முன்பாக போராட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெற்றி அளித்த கொக்கோ பயிற்சியை. நுணாவில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்திருக்கிறார் வைத்தியர் ஒருவர். வைத்தியசாலையிலிருந்து தப்பி சென்றவர் வீதியில் சடலமாக மீட்பு. திருடிய மோட்டார் சைக்கிளை மறைத்து வைத்திருந்தவர்கள் விளக்கமறியல். எல்லை தாண்டி மீன்பிடித்த போது கைதானவர்களை விடுதலை செய்யுமாறு போராட்டம் நடாத்துவது நியாயமா? யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்
சம்மேளன கூட்டுறவு சங்க சம்மேளனத்தினுடைய தலைவர் புனித பிரகாஷ் கேள்வி என்கிறவாறு ஒரு செய்தி. அதாவது யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் புனித பிரகாஷ் கேள்வி எழுப்பினார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி தமிழ் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக போராடியவர் சம்பந்தன். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரமேச்சந்திரன் என்கிற செய்தி. முன்னாள் போராளிகள் அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்து வெற்றிக்காக செயல்பட தீர்மானம் ஊடக பேச்சாளர் துளசி. இந்து போட் ராசரத்தினத்தின் 140வது பிறந்த நாள் விழா. புதியல் தொண்டம் உட்பட்ட 5 ஓமந்தையில் கைது போன்ற செய்திகள் காணப்படுகின்றது. சம்பந்தன் விட்டுச் சென்ற பயணத்தை நாம் ஒற்றுமையாக வென்றெடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இரங்கல். நாட்டில் எலிக்காய்ச்சல் நோய் பரவும் அபாயம் சுகாதார அமைச்சு விசேட நடவடிக்கை. இலங்கை கடற்படை வீரரின் மரணம் குறித்து வெளிவார அமைச்சு இந்திய ராஜேந்திரனுடன் பேச்சு. சிறையில் கடூழிய சிரத்தனை அனுபவிக்க விரும்பும் கிருணிகா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. இன்று ஆண்டுகளில் இலங்கையை விட்டு 400 மருத்துவ நிபுணர்கள் வெளியேற்றம். குருநாகலில் ஒரு மோதி பாதசாரி பிரதாப உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டில் சட்டம் உள்ளது என்பதை நினைவூட்ட இந்த தீர்ப்பு உதாரணம். கிருணிகாவால் கடத்தப்பட்ட இளைஞர் தகவல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. சர்வதேச பக்கத்தில் பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பைடன் விலகக்கூடாது, குடும்பத்தினர் எதிர்ப்பு. கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவை தொடர்ந்து ஏவுகணை சோதனை. 4 குழந்தைகள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம் ஒன்று பதிவாகி இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் லோனாவாலா பகுதியில். விளையாட்டு துப்பாக்கியால் நடந்த விபரீதம். 13 வயது சிறுவன் சுட்டுக் கொன்ற போலீஸ். இந்து மத நம்பிக்கைகளிலிருந்து ஆறுதலும் உத்வேகமும் கிடைக்கிறது ரிஷி சுனக். நைஜீரியாவில் தற்கொலைப்படை தாக்குதலில் 18 பேர் உயிரிழப்பு. பிரான்சில் தேர்தலில் தீவிர வலதுசாரி வரலாற்று முதல் முறையாக முன்னிலை. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து மோசமான வன்முறை வெடித்தது. தமிழரின் அதிகார பகிர்வுக்காக அறவழியில் போராடிய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல். தேர்தல் ஆணையாளரிடம் மக்கள் போராட்ட முன்னணி முறையீடு. சம்பந்தனின் இழப்பு ஒரு சகாப்தத்தின் முடிவு. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இரங்கல். சம்பந்தனின் இழப்பு தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் அவ்வாறு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அமைதியான சமூகத்தை உருவாக்க உழைத்த அரசியல்வாதி சம்பந்தன் மறைவு குறித்து அமெரிக்க தூதுவர் ஜூலிஸ் ஷங். தமிழினம் தனிப்பெரும் பலத்தை இழந்துள்ளது. தமிழிசை கட்சி திருமலை மாவட்ட கிளை இரங்கல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஈழத்தமிழர் உரிமைக்காக அயராது குரல் கொடுத்தவர் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ். மூத்த அரசியல் ஆளுமை தன்னை நிரந்தரமாக விடுத்துக் கொண்டது. சம்பந்தனுக்கு அங்கஜன் இரங்கல். இவை இரங்கல் செய்திகளாகவும் இங்கே காணப்படுகின்றது. மத்திய மாநிலத்தை வீழ்த்தி வடக்கு மாநிலம் சாம்பியன் தேசிய கால்பந்தாட்ட போட்டி என்கிற ஒரு செய்தி. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது உலகக்கிண்ணம் வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி பரிசு. இன்ஸ்டாவில் அதிகம் லைக் ஹோலியின் புதிய சாதனை. US ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் நான் சுகி. கடைசி மூச்சு உள்ளவரை அந்த பிடியெடுப்பை மறக்கேன். சூரியகுமாரை புகழ்ந்த இர்பான் பதன். அச்சுறுத்திய ஸ்லோவாக்கியா வென்றது இங்கிலாந்து அணி. பயிற்சியாளராக அவதாரம் எடுக்கும் தினேஷ் கார்த்திக். இந்திய பிரீமியர் லீக்கில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராகவும் வழிகாட்டியாகவும் தினேஷ் கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிறவாறு இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது. சூரியகுமார் ஜாதவின் கால் எல்லைக்கோட்டில் பட்டதா சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள காணொலி போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. இவைதான் அன்றைய முக்கிய செய்திகள். அடுத்த இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப்